ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். SPL 2025 சீசன் 1 சங்கர் பிரியன் லீக் நடந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அது தெரிஞ்சிருக்கும். என்னோடய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், யூடியூப், ஃபேஸ்புக், என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இது எல்லாத்துலேயும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் டே. இன்றைக்கி முக்கியமான மேட்சஸ் நடக்க போகுது. கிட்டத்தட்ட தேர்ட் லீக் வந்துட்டோம். குவார்ட்டர் ஃபைனல் உட்பட, எலிமினேட்டர் ரவுண்டு உட்பட இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சஸ் பற்றின அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுங்கள். லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு யூடியூப் சேனலில் பீலைன்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அதுக்கான லிங்க்கும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த SPL 2025 சீசன் 1 அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய இளைய சமூகம், அவங்கக்கிட்ட ஒரு சின்ன அட்டென்ஷனை ஏற்படுத்த முடியாதா, ஒரு அவேர்னஸ் பண்ண முடியாதா, அவங்களுடைய பாதை எப்படி போகுது, தடம் மாறுது, அதன் மூலிமா அவங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப், அவங்களுடைய ஏரியாவோட லைஃப், அது அப்படியே வந்து ஸ்டேட்டு, நாடு, உலகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, போதையின் பாதையில் தவறான தடம் மாறக்கூடிய இளைஞர்களுடைய அந்த வாழ்க்கையை மடைமாற்றம் செய்து ஒரு நல் பாதையில் பயணிக்க வைப்பதற்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு, அதுவும் விளையாட்டு வழி விழிப்புணர்வு. அப்படியே சொன்னோம்னா யாராவது இன்றைக்கி கேட்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அப்பா அம்மா சொன்னாவே கேட்குறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் தயாராக இல்லை அப்படின்ற நிலையில் நாமெல்லாம் சொன்னால் வந்து கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. அதனால் விளையாட்டின் வழியாக ஒரு சின்ன விழிப்புணர்வுக்கான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்துவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த SPL 2025 சீசன் சங்கர் பிரியன் லீக் 2025 சீசன் 1 வந்து நான் தொடங்கியிருக்கேன். இதில் பல்வேறு நபர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக சொல்லணுன்னா, நம்மளுடைய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்களும், ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர், அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர், இப்படி அவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவர்கள், நகர்மன்ற குழு தலைவர்கள், இப்படி முக்கியமான மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்க. இதை தாண்டி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, நன்கொடையாளர்களாக மிக முக்கியமாக நம்மளுடைய நியூஸ் தமிழ் 24x7 இவங்க வந்து ஒரு மீடியா பார்ட்னராக கண்டிப்பாக சேர்ந்துருக்கிறாங்க. அதில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய MD அவர்கள் வந்துட்டு, சேர்மன் சார் சகிலன் சார் அவர்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணாங்க. போதையில்லா இளைஞர் சமூகம் அப்படிங்கிற இந்த தீமுக்காக கண்டிப்பாக மீடியா பார்ட்னராக நீங்கள் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நியூஸ் தமிழுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டுடைய அடிப்படையில் நம்ம இதை தொடங்கியிருக்கிறோம். கூடவே வந்து தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன், சவுத் இந்தியா ஜேர்னலிஸ்ட் யூனியன், அவங்களுடைய அசோசியேஷனும் கூட வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களை தாண்டி நம்மளுடைய அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய அரக்கோணம் அபிஷேக் மருத்துவமனை, அபிஷேக் ஹாஸ்பிட்டல்ஸ், அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நன்கொடையாளராக நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. ஸோ டைட்டில் ஸ்பான்சரே வந்து அவங்க தான். அபிஷேக் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கக்கூடிய SPL 2025 சீசன் 1 அதுதான். ஸோ இவங்களை தாண்டி இன்னும் நிறைய ஷோலிங்கர் ரோட்டரி சங்கம், அரக்கோணம் ரோட்டரி சங்கம், எஜுகேஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாமே வந்து இதில் ஸ்பான்சர்ஸாக உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு தீமை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே இந்த டோர்னமெண்ட்டில் 32 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு 6 டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து, திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை அண்ட் திருவள்ளூர், இந்த 6 மாவட்டங்களிலிருந்து 32 அணிகள், ஒரு அணியிலிருந்துமே வந்து 15 வீரர்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. 15 வீரர்கள் மட்டும் கிடையாது, அவங்களோட ஊர் சார்ந்து எப்படின்னு பார்த்தாலும் ஒரு 25 பேர் ஒரு டீம் சைட்லேருந்து வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் இது. 1000 பேரும் அட் அ டைமில் கலந்துக்குவாங்களான்னா கிடையாது, அது மாறி மாறி இருக்கும். ஸோ இங்கே வந்து மதிய உணவு உட்பட, இவங்களுக்கு மதிய உணவு உட்பட கொடுக்குறாங்க. அது அத்தனையுமே வந்து அந்த நன்கொடையாளர்கள், பெரும் உள்ளங்கள், அவங்களுடைய ஆதரவால் மட்டும்தான் அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எங்கெங்கிறதோ வராங்கல்ல, வெளியூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தெல்லாம் வராங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் மதிய உணவோடு இந்த தொடர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது கூடுதல் சிறப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜெர்சி கொடுத்து ஒரு யூனிஃபார்மாக எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி, அண்ட் அதே போல் எஸ்பெஷலி முக்கியமாக வந்து இதில் கலந்துக்கக்கூடிய வீரர்கள் வந்து நான் பாராட்டி ஆகணும், அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். இதோட தீமே வந்து போதையில்லா இளைஞர் சமூகம், ட்ரக் ஃப்ரீ யூத் சொசைட்டி அப்படிங்கிறது தானே. ஸோ அதை வந்து 100% நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கே வரக்கூடிய வீரர்கள் வந்து 100% தாண்டி பல மடங்கு 1000% நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கூட இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணவங்களை நான் அந்த கிரவுண்டில் இது வரைக்கும் பார்க்கல. இன்றைக்கி தேர்ட் டே, ஒருத்தர் கூட நான் பார்க்கல. அந்த அளவுக்கு அவங்களோட தீம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை சில பேர் பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் கூட இதோட தீம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன், ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது. இன்னொன்று, இங்கே வரக்கூடிய அத்தனை வீரர்களுக்குமே நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விளையாட்டில் டைவர்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த போதை பாதை
பாதையிலேருந்து டைவர்ட் பண்ணணுன்றது தான் என்னோட நுணுக்கமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சண்டே அவன் வந்து இங்கே கிரிக்கெட் இருக்குது, அங்கே போயிடலாம்ப்பா, சரக்கெல்லாம் விட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான் இல்லையா? அதுதான் வந்து என்னுடைய நோக்கமே. அப்படி தொடர்ச்சி இது 3வது வாரம். அப்போ 3வது வாரம் 3 வாரமும் சண்டே வந்து அவன் ஸ்கிப் பண்ணியிருக்கான். அதுவே அவனுக்குள்ள வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். அடடா, அது குடிக்காமல் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ நல்லா இருக்கிறோம் பார்த்தியா, இனிமேல் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட ஒரு இந்த 1000 பேரில் ஒரு 10 பேர் முடிவு எடுக்கலாம் இல்லையா? அந்த 10 பேருடைய மாற்றத்துக்காக தாங்க இந்த ஒட்டுமொத்தமான தொடர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. என்னோட ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணிவிட்டு யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நீங்கள் பாருங்கள், அதுதான் போதும். ஸோ மற்றபடி உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட ப்ரைவேட்டாகவும் சரி, யூடியூப் சேனலையும் சரி, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து அதில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.